தமிழனுடைய பெருமை தமிழனுக்கே தெரியவில்லை. கொரியன் சீரீஸ்லாம் பார்ப்பீங்களா? நம்ம பிள்ளைகள்லாம் அதை தான் பார்க்குறாங்க. கொரியன் சீரீஸ் நிறைய இயக்குனர்கள் பேட்டி கொடுக்கும்போது கொரியன் படங்கள்லாம் பார்க்கணும் சார், கொரியன் படங்கள்லாம் எப்படி இருக்குது தெரியுமான்றாங்க. ஆனால் தமிழனுக்கே தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? கொரியாவில் நிறைய பாட்டிகள் தமிழ்நாட்டில் பாம்படம் போடுற மாதிரி பாம்படம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் இணையத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் தாலாட்டு பாடும்போது ஆராரோ ஆராரோன்னு தானே தொடங்குறோம். அதுக்கப்புறம் என்ன வேணா பாடிக்கலாம். தொடங்குறது ஆராரோ ஆராரோன்னு தானே தொடங்குறோம். கொரியாவினுடைய தாலாட்டு பாட்டும் ஆராரோன்னு தான் தொடங்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இளவட்டக்கல் தூக்குறது கொரியாவில் உண்டு. கொரியாவில் இராணுவத்தில் சேரணும்னா சில வருடங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் இருந்த இளவட்டக்கல் தூக்குற வழக்கம் கொரியாவில் உண்டு. எப்படி சார் தமிழ்நாட்டில் இருந்த அந்த வார்த்தைகள், வழக்கம், நகை இதெல்லாம் போச்சு? எப்படி போச்சு தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டிய நாட்டு இளவரசி, நம்ம பாட்டி செம்பவளம்னு பேர் அவங்களுக்கு. அவங்க கொரியாவுக்கு போன போது கொரியாவினுடைய அரசர் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டார். நம்ம பாட்டி உங்களுக்கு எனக்கு முன்னோடி பாண்டிய நாட்டு இளவரசி செம்பவளம்னு பேரு, கொரியாவினுடைய ராணியாக இருந்திருக்கிறார். எத்தனை தமிழனுக்கு இந்த விஷயம் தெரியும்? ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? மிக சிறப்பாக அந்த நாட்டு மக்களை நம்ம பாண்டிய நாட்டு இளவரசி நம்ம ஆத்தா வழி நடத்தி இருக்கா. அதனால கொரிய மக்களுக்கு அந்த ராணியின் மீது பெரும் மதிப்பு உண்டு. எங்க ராணி பிறந்த நாடு இந்தியா. இந்தியாவில் எந்த ஊருன்னு விசாரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு அவங்களுக்கு யாரும் சொல்லலை, அயோத்தின்ட்டாங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் கொரியாவை சேர்ந்த 60,000 பேர் அயோத்திக்கு வந்து எங்க ராணி பிறந்த ஊர், எங்க ராணி பிறந்த ஊர்னு அங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு போறாங்க. சார், ஒரு தமிழனுக்காவது இந்த விஷயம் தெரியுமா? ஒரு தமிழனுக்கு நீங்க சொல்லுங்க. கொரியன் படங்களை பாருங்கள், கொரியன் சீரீஸ் பாருங்களே. அந்த கொரியால மகாராணியா இருந்தவ எங்க தமிழச்சிடா, செம்பவளம் அவ பேரு. தெரியலையே சார், தெரியலையே. தமிழனுடைய வரலாறு, தமிழனுடைய பெருமை தமிழனுக்கே தெரியல.